இதான் என்னோட பேச்சுலர் பொங்கல். நெக்ஸ்ட் இயருக்கு கண்டிப்பா மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் இது பேச்சுலர் பொங்கல்னு சொல்றேன். ஸோ இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, அப்பா கூட ரொம்ப ஹேப்பியா ஸ்பெஷலா இந்த பொங்கல கொண்டாடும்னு சொல்லி நெனச்சேன். ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கான பிரிப்பரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோலம் மட்டும் நான் போடுறேன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு கோலம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது 5 மந்த்துக்கு அப்புறம் நான் கோலம் போட்டேன். பட் கோலம் சூப்பராவே வந்துச்சு. நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பார்த்துட்டு கோலம் மாசா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் ரொம்ப ஹேப்பி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கையில மெஹந்தி வச்சுட்டு லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நான் தாவணி கட்ட போறேன். நான் இதற்கு தாவணி கட்டினதே இல்ல. ஏன்னா நான் கொஞ்சம் சப்பியா இருக்கனால தாவணி கட்டினா எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த தாவணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொல்லுங்க இந்த தாவணி பார்க்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பர்பிள் கலர் ஹார்ட் கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ தாவணியில கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா சூப்பரா ரெடி ஆயிட்டு நாங்க பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பொங்கல் வைக்கிற வேலை அம்மா அப்பா பார்த்துட்டாங்க. நான் ஜஸ்ட் இந்த கேமரா எடுத்து வச்சு போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த பொங்கல் எப்படா பொங்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல பொங்கலும் பொங்கிடுச்சு. அடுத்து என்ன பூஜைலாம் முடிச்சுட்டு பொங்கலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கை காலை வச்சுட்டு சும்மா இருக்காம இந்த கரும்பு முறிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காலை முறிச்சதான் மிச்சம். கால் வலி செம்மையா இருந்துச்சு. ஸோ இப்படிதான் எங்களோட பொங்கல் போச்சு. பாய்.